என்ன பகவானே, மழை இல்லாம நாங்க தவியா தவிக்கிறோம். சீக்கிரம் மழையை கொடுப்பா. கிளம்பு சீக்கிரம். முடியுங்களா? வேகமா இருங்கோடா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொடுப்பாவிய கொடுத்தோமோ இல்லையோ, வேகமா போங்க. ஊத்துப்பா, பரவலா ஊத்து. அது பக்கம் சாமி ஜாக்கிரதை. நீங்க அப்படி வா. தள்ளி வாங்க பசங்க, தள்ளி வாங்க. அடவா, இந்த வருஷமா நல்லபடியா மழை வரட்டும். ஆடுங்க, நல்லா ஆடுங்கடா. ஓட்டுறது நானே குடிக்கிறேன். நீனா நல்லா குடிச்சுக்கோங்கடா. தண்ணிய காலி பண்ணிட்டு தான் கோவலையை தருவீங்களாடா? வேலை தேடி நாகப்பட்டினம் போனீங்களா? என்னாச்சு? எங்க தலைவர தெரு தெருவா ரோடு ரோடா அலைஞ்சாச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லையாமே. அப்படியா? பசி தாங்க முடியாம அழுத்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கோம். தலைவர, என் உசுறு உங்க கையில தான் இருக்கு. சுருக்கா ஒரு டீ ஒன்று போட்டுத்தாங்க. வள்ளி நில், போகாதே போகாதே பெண்ணே, நில். நான் அரக்கனோ காமுகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கலங்கப்படுத்தி விட மாட்டேன். உன் மீது காதல் கொண்டு ஆவலாக உன்னை கரம் பிடிக்க வந்துள்ளேன். நில், நிற்க மாட்டாயா? விட்டுவிடுங்கள் சுவாமி, நான் செல்ல வேண்டும். நான் தாமதமாக சென்றால் என் தந்தை என்னை தேடி வந்து விடுவார். வள்ளி, உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது சுவாமி. தாங்களோ கடவுள், மேல் சாதி, நானோ கீழ் சாதி. எங்கள் வேடர்குல ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெண்ணே, இது என்ன விசித்திரம்? இது என்ன கட்டுப்பாடு? எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. பெண்ணே, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று எதுவும் இல்லை. எல்லோரும் சமம். யாரும் உயர்வு தாழ்வில்லை. மூட சிந்தனையை உன் மனதை விட்டு அகற்று. என்னை உன் தந்தையிடம் அழைத்து. நிறுத்தியா? நிறுத்தியான்றல பொம்மலாட்டத்தை நீ நடத்தக்கூடாது. நிறுத்தியா? நிப்பாட்டு நீ சொல்லாதியா? நாடகத்தை நடத்துங்க. எடுத்து சொல்றதுக்கு நீங்க யாரியா? நீ வள்ளி திருமண நாடகம் நடத்த வந்தியா இல்ல சாதி ஒழிப்பு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யாரும் உயர்வு தாழ்வு இல்ல, எல்லாரும் ஒரே சாதிங்கிற இவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறியா? ஐயா, இது நாடக வசனம். உண்மையை சொல்றதுக்கு நாங்க எதுக்கியா காசு தரணும்? என்னடா பெருசா உண்மையை கேட்டுட்டீங்க? கீழ் சாதி பசங்களா? ஈழ மேல ஓசி நீ இன்னொரு தடவை கூப்பாடு போட்ட மரியாதை கேட்டுரும். என்னடா பண்ணுவ? பெரிய மனுஷனை பாக்குறேன் இல்ல?
நில், போகாதே. இவன் என்ன லூசா? போகாதே பெண்ணே, நில். நிற்க மாட்டாயா? உன் மீது காதல் கொண்டு உன்னை கரம் பிடிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். நில் பெண்ணே. நான் அரக்கனோ காமகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கற்பழித்து விட மாட்டேன். உன்னைத்தான் பெண்ணே, நில். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா உரும்ப. ஏய், யாரடி நீ? எதுக்கு என்ன அடிச்ச? உன் காதலி விளக்குமாறு பிஞ்சிரும். இதுதாண்டி நான் பிறந்த ஊரு. என்னம்மா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க வந்தது. உன் காதல். இவனுக்கு முடி வெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது. உங்களுக்கு முடி வெட்டி ஒரு மாசம் ஆகுது. இன்னைக்கு முடி வெட்டுற கிழமை வருவான். வந்த உடனே அப்பா முன்னாடி போவேன். குதிரை வேகத்துல வந்து வரிசையா நீங்களா நிக்கணும். வீட்டுல சண்டை போடுற மாதிரி அங்க வந்து சண்டை கண்ட போட்டீங்க, அதே இடத்துல தூக்கி போட்டு மெச்சிருவேன். முடி வெட்டுற கிழமை வரான பாருங்க. கணக்குல வச்சுக்கோங்க. வர்ற நீங்க கடை சொல்லி என்னடா பண்றது? வியாபாரம் பண்றா இல்ல கடையெழுத்து மூடுறதா? இவனுக்கு கடன் கொடுத்து சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமரி, அப்பா முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. இந்த மணி கடையை திறந்து போட்டு அடிக்கடி வெளியே எங்க போறான்? கடை இருக்கு, ஆளை காணமே. பெருசே, முன்ன மாதிரி இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு வர. நாங்க வேலை வெட்டி இல்லாத உனக்காக காத்து இருக்கணுமா? பையனுக்கு முடிய வெட்டு. சரி, உட்கார சொல்லு. அவன் உட்காந்து 1 மணி நேரம் ஆகுதியா? நான் இவனை சொல்லல, உன்ன சொன்ன. என்ன சொல்லுவேன்? 6 மாசம் முடி முடிக்காத அளவுக்கு வெட்டி விடு. அப்ப மொட்டை அடிச்சிருவா? யோ, மொட்டை அடிக்கிறது கழுத்து வெட்டிடுவியா? நீ கிராப்ப வெட்டியா? கடன் சொன்னாலும் வாய் சாப்பிடாத பொண்ணு குறைச்சல் இல்ல. காதை நல்லா இறுக்கி முடிக்க. பையன் தலைய அழகு படுத்திட்டான். பெருசே, நிறுத்த. முடிய வெட்டியா? பழைய கத்திரிக்கோலை வச்சு முடிய வேரோட புடுங்குறியா? குழந்தை வலி தாங்க முடியாம ஓட அழுவுறாயா? கத்திரிய மாத்தியா? வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்திரிய மாத்துங்கிறானே, வில்லங்க முடிச்சாலு. அவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், வேலை வெட்டிக்கு போகணும். உனக்கு பார்வை கம்மியா இருந்தா கூட தொழில் நல்லா சுத்தமா செய்யறியா? எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை. எங்க முப்பாட்டன் மைசூர் மகாராஜா தூங்கிட்டு இருக்கப்ப கத்தி எடுத்து மகாராஜாவை குத்துனாரா? அவரு தூக்கம் கெடாத மாதிரி அலுங்காம சவரம் பண்ணி விட்டாரு. விடிஞ்சு எந்திரிச்சதும் கன்னத்தை தடவி பார்த்த மகாராஜா, எனக்கு சவரம் பண்ணி விட்டது யாருன்னு கேட்டாரு. எங்க முப்பாட்டனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவத்துடுறா குதிரையானாரு. உங்க தாத்தா மேல ஏத்தி கொல்லவா? அரண்மனையில இருந்து குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்குதோ அவ்வளவு பூமியும் எங்க தாத்தா பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. இவன் பொய்ய மூட்டை மூட்டை அவுத்து போட்டுறானே. பெருசு, அந்த சீப்பை கொடு. சீப்பாயா இது? சீப்பா இது? இந்த சீப்புக்கு பல்லுக்குதாயா? இந்த சீப்பை பத்தி கேட்டா ஒரு பெரிய மகாராஜா கதையை சொல்லி எங்களை உயிரோட கொல்லுவேன். இந்த சீப்பை மாத்து. தலை எடுத்து முதல்ல கத்திரிய மாத்துனா சீப்பை மாத்துங்கிறானே. இவனோட பெரிய இளவா போச்சு. சீக்கிரம் ஆகட்டும், என் பொண்டாட்டி வரதுக்குள்ள நிறைய வேலைங்க செய்யணும். குழப்பமா இருக்க. பெருசு, இந்த கண்ணாடி உன் மூஞ்சுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கணேஷ், உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்க. இப்படி தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துனா முடி வளராம முருகு மரமா வளரும். வெட்டி மாலப்பா. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பெருசே, கண்ணாடியில முடி ஒட்டி இருக்கே, தொடச்சிட்டு போட்டு வெட்டு. ஓ, அதுதான் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதோ. தொடச்சிட்டு போட்டா மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது. ஏதோ கணேஷா, முதல்ல உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடிதான் வளர்ந்தது, இப்ப தலையே வளர்ந்துருக்கு. கணேஷ் எங்க போயிட்டான்?
காசு கொடுக்கற நேரத்துல தலைமறை ஆயிட்டான் பாரு. சொன்னாங்கல்ல தள்ளி விடாதடா. ஐயா இரு இரு நான் அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். டேய் ஆடாம அசையாம உட்கார்றா. அப்பா சாமி என்னோட முட்டாய் புடிங்கிட்டு என்ன தள்ளி விட்டான்ப்பா. அது வாங்கி கொடுப்பா. டேய் ஆடாதடா. கொப்ப மாதிரி ஆடிட்டு இருந்தா எப்பறா வெட்டுறது? வாங்கிட்டாப்பான்றல. நான் அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா வாங்கிட்டாப்பா. பா வாப்பா. அப்பா என்னப்பா வாய் உம்முன்னு வச்சிருக்க? பா வாப்பா. என்னாச்சுப்பா? டேய் போடா தூக்கி போட்டு மறிச்சு போடா. அப்பா கிட்ட ஆயிடுச்சா வாங்கடா ஓடிக்கலாம். என்கிட்டயும் வேலையை காட்டிட்டியா? இப்ப ஏன் வேலையை பாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.